தென்காசி மாவட்டத்தில் தினவேல் பத்திரிகையினுடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் ச. கணபதி சுப்பிரமணியன் மத்திய மாநில அரசுக்கு வைத்த கோரிக்கையின் சார்பாக நம்முடைய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் புளியங்குடியிலிருந்து தென்காசி வரை 19 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக விரைவாக தார் சாலைகள் அமைப்பதற்கான உத்தரவினை மத்திய அரசு மாநில அரசு அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆகவே மிக விரைவாக இந்த கடையநல்லூர் டு தென்காசி தேசிய நெடுஞ்சாலைகள் மிக படுமோசமாக குண்டு குழியுமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அன்றாட பாதிப்புகள் விபத்துக்கள் இத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் எங்களுடைய தினவேல் பத்திரிகை செய்தி ஆட்சியாளர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றதனுடைய விளைவு மற்றும் இது சம்பந்தமான கோரிக்கைகளை துறை ரீதியான அலுவலர்களுக்கு தொடர்ந்து அனுப்பியதனுடைய நிகழ்வு. மேலும் நம்முடைய கடையநல்லூர் உயர்திரு சட்டமன்ற உறுப்பினர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமு ராஜேந்திரன் அவர்களுடைய பெரிய முயற்சி அவருடைய சிறிய உழைப்பால் இந்த 27 கோடி ரூபாய் செலவில் மிக விரைவாக தார் சாலைகள் போட இருக்கிறார்கள். அதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எனது அருமை வாக்காளர் பெருங்குடி மக்கள், கடையநல்லூர் சட்டமன்றத்தில் வாழ்கின்ற அத்தனை பெருங்குடி மக்களும் இந்த தார் சாலை அமைப்பதற்காக பணிக்களத்தில் ஈடுபட்ட ஓய்திரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கை சம்பந்தமாக அரசுக்கு எடுத்துரைத்த அவர்களுக்கும் மக்களினுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு எதிர்காலத்தில் இன்னும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற தருணத்தில் இந்த கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி ஒரு வளமான தொகுதியாக ஆக்குவதற்கு ஒவ்வொரு உறுப்பினரும் அது எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, பொதுநலவாதியாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக உழைக்கக்கூடிய அனைவரையும் பாராட்டுகின்ற களமாக கூடிய தினவேல் பத்திரிகை இருக்கும். மக்களோடு இணைந்து ஜனநாயகத்துடைய 4வது தூண் பத்திரிகை துறை அதை தினவேல் பத்திரிகை நிச்சயமாக தென்காசி மாவட்டத்திலே மக்கள் பிரச்சனைகளை அன்றாட பிரச்சனைகளை சந்து பொந்துகளெல்லாம் சென்று அரசுக்கு கோரிக்கை வைத்து வெற்றி பெறுவோம் என்று அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுடைய ஆதரவோடு இப்பணியை மக்களுக்கு சேவையாற்றுவோம் என்று கூறி இந்த செய்தியை மக்கள் பார்வைக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். மேலும் இந்த தார் சாலைகள் தரமான சாலையாக அமைக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களும் எதிர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் போர்க்கால அடிப்படையாக இந்த சாலையை மிக விரைவாக எடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திட மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எங்கள் தினவேல் பத்திரிகை சார்பாக பாராட்டுக்களை அனைத்து துறை சார்ந்த அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.